Hi friends, நம்ம பிஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 1 கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 2, that is second video. Here first question, bond order in carbon monoxide is. ஸோ நம்ம இது எப்படி பார்க்கணும்னு சொன்னால், கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6, ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, ஸோ டோட்டலாக 14. ஸோ 14 சொன்னால் இது நைட்ரஜன் லைக் மாலிகுல். அப்போ நைட்ரஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் ஆர்டர் 3. தேர்ஃபோர் இந்த மாலிகுலுக்குமே 3 தான் பாண்ட் ஆர்டர். தென் செகண்ட் கொஷின், which set of diatomic molecules has the bond order 2.5? ஸோ நமக்கு பாண்ட் ஆர்டர் 2.5 வரணும்னு சொன்னால் டோட்டல் அட்டாமிக் நம்பர் 13 வரணும் அல்லது 15 வரணும். அப்போ அதனுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ப்ளஸ், இதுக்கு அட்டாமிக் நம்பர் நைட்ரஜன் வந்து 14, ஸோ ப்ளஸ்ன்றதில் ஒன்று குறைச்சிட்டு 13. நைட்ரஜன் மோனாக்சைடு 15 சொல்கிறோம் நம்ம, ஏன்னா நைட்ரஜன் வந்து 7, ஆக்சிஜன் வந்து 8, டோட்டலாக 15. சிஎன் கார்பனுக்கு வந்து 6, நைட்ரஜன் வந்து 7, ஸோ 13. அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். தென் தேர்ட் கொஷின், த எலமெண்ட் வித் ஹையஸ்ட் ஃபஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இஸ். ஸோ பொதுவாக ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர் ஆஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஐஇ ஆர் ஐபி பொறுத்தவரையும் நமக்கு அதிகம்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷன் நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, therefore 1s2 2s2 2p3. ஸோ இங்கே பி பொறுத்தவரையும் ஆஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நைட்ரஜன் இஸ் த ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். தென் ஃபோர்த் ஆப்ஷன் டைபோரேன் combined with ammonia at 900 degrees Celsius to form question mark. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா we get போரோசில் ஆர் போரோசின் ஆர் B3N3H6ன்னு சொல்லுவோம். therefore option D is the correct answer. Fifth question, the ionic bond is very least in. So first option KCl, that is potassium chloride. Second option sodium bromide. Third option calcium fluorine. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பொறுத்தவரையும் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். அப்போ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக கோவலன்ட் பாண்டாக இருக்கும். இப்போ அயானிக் பாண்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். தேர்ஃபோர் ஆப்ஷன் டி, அயானிக் பாண்ட் இஸ் வெரி லீஸ்ட். தென் சிக்ஸ்த் கொஷின், which of the following bond will be non-polar? ஸோ நான்-போலார் பொறுத்தவரையிலையும் நோபல் கேஸுக்கும் ஹோமோநியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிகுலுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும். ஸோ இங்கே சி ஆப்ஷன் பாருங்கள் F2. ஸோ F2 பொறுத்தவரையிலையும் ஹோமோநியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிகுல். தேர்ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செவன்த் கொஷின், the molecule has zero dipole moment. So organic molecule like carbon dioxide, boron trifluoride இந்த மாலிகுல் வந்து மியூ வந்து 0 இருக்கும். ஸோ மற்ற மாலிகுல்லாம் having some dipole moment. ஸோ செவன்த்துக்கான ஆன்சர் பி, கார்பன் டை ஆக்சைடு. எய்த் கொஷின், intramolecular hydrogen bonding is exist in. ஸோ நமக்கு தெரியும் hydrogen bond can be classified into two types. One is intermolecular hydrogen bond, another one is intramolecular hydrogen bond. So intermolecular hydrogen bond சொன்னால் the bond formed between the molecule சொல்லணும் நம்ம. So for example H2O, HF like that. அது intramolecular சொன்னால் the bond formed within a molecule, ஒரு மாலிகுலுக்குள்ளேயே bond ஃபார்ம் ஆச்சுன்னா அது intramolecular. அதுலேயும் குறிப்பாக ஹைட்ரஜன் கம்பைன்டு வித் ஆக்சிஜன் ஆர் ஃப்ளூரின் ஆர் நைட்ரஜன் இது போல் ஆட்டமோட அது பைண்ட் ஆகும், அதுதான் ஹைட்ரஜன் பாண்டு சொல்லுவோம். ஸோ இங்கே பொறுத்தவரையும் ஆப்ஷன் ஏ
ஆர்த்தோநைட்ரோஃபினால். அப்போ இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஆர்த்தோநைட்ரோஃபினாலில் அந்த ஆக்சிஜனுக்கும் ஹெச்சுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிகேட், இங்கேயுமே ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். சி சாலிசிலிக் ஆசிட், இங்கேயுமே ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். ஸோ எங்கெல்லாம் ஆர்த்தோ நைட்ரோஃபினால் இல்லை ஆர்த்தோ அமினோஃபினால் ஆர்த்தோ ஹைட்ராக்சிஃபினால் அப்படின்றப்ப ஆர்த்தோ பொசிஷனில் OHO இல்லை CHOவோ இருந்துச்சுன்னா அங்கே உருவாகிற பாண்டை பொறுத்தவரையும் ஹைட்ரஜன் பாண்டு சொல்கிறோம் நம்ம. அப்போ எய்த்துக்கான ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ். நைன்த் கொஷின், ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ஸ்ட்ராங்கர் இன். பொதுவாக hydrogen fluorine bond is more stronger than hydrogen oxygen bond than hydrogen nitrogen bond. Therefore option C is the correct answer. 10th question, the compound which contain both ionic and covalent bond is. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாலிகுலில் எந்த மாலிகுலில் அயானிக் பாண்டும் கோவலண்ட் பாண்டு ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சி பொட்டாசியம் சயனைடு. ஸோ ஏ பாருங்கள், மீத்தேன் இட்ஸ் பியூர்லி கோவலண்ட் பாண்டு. ஹைட்ரஜன் இட் இஸ் அ ஹோமோநியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிகுல். அப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நான் போலார் பாண்ட் சொல்கிறோம் நம்ம. ஆப்ஷன் டி பொறுத்தவரையும் கார்பன் மோனாக்சைடு, அப்போ எதுவுமே கிடையாது. அப்போ பொட்டாசியம் சயனைடில் தான் ரெண்டு பாண்டுமே இருக்கும், அயானிக் பாண்டும் இருக்கும் கோவலண்ட் பாண்டுமே இருக்கும். ஸோ 10th ஆன்சர் ஆப்ஷன் சி. தென் 11th கொஷின், the compound which has both polar and non-polar bond is. ஸோ ஆப்ஷன் ஏ பொறுத்தவரையும் வாட்டர் மாலிகுல், இங்கே ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் டியில் அமோனியா, இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஹைட்ரஜன் சயனைடில் அயானிக் பாண்ட். ஸோ பி பொறுத்தவரையும் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடில் போத் போலார் அண்டு நான் போலார் பாண்ட் இருக்கும். தென் 12th கொஷின், which gaseous molecule would have the greatest polarity? So option A F single bond F, it is a purely non-polar bond. அப்போ இங்கே வந்து polarity இருக்காது, ஜீரோவாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து பிஆ சிஆ டிஆன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் ஸோ I is a low electronegativity, fluorine is the high electronegativity. அப்போ நெகட்டிவிட்டி வேரியேஷன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா polarity வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13th கொஷின், த ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் இன். நம்ம ஏற்கனவே கொஷின் நம்பர் 9 டிஸ்கஸ் பண்ணோம். த பாண்ட் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராங் பாண்ட் சொல்லி நம்ம பேசணும். இப்போ எங்கே பொறுத்தவரையும் ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜனும் சல்ஃபருக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் பாண்ட் வித் ஆக்சிஜன். ஆப்ஷன் சி ஹைட்ரஜன் பாண்டிங் வித் ஃப்ளூரின். தென் டி பொறுத்தவரையும் ஹைட்ரஜன் பாண்ட் வித் ஆக்சிஜன். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14th, how many nodal planes present in the linear combinations of px or py orbital which produced molecular orbitals? இப்போ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பிஎக்ஸ் பிஒய் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு வந்து 1 nodal plane. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15th கொஷின், which of the following has the greatest covalent character? ஸோ இதில் ஆப்ஷன் ஏ பி சி மூணுமே பார்த்தீங்கன்னா பியூர்லி அயானிக் மாலிகுல்ஸ். சோடியம் குளோரைடாக இருக்கட்டும், MgCl2 இருக்கட்டும், இல்லை AlCl3 மூணுமே பார்த்தீங்கன்னா பியூர்லி அயானிக் மாலிகுல். அப்போ ஆப்ஷன் டியை பொறுத்தவரையும் சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு இஸ் எ கிரேட்டஸ்ட் கோவலண்ட் கேரக்டர். 16th கொஷின், which among the following does not have hydrogen bond? ஸோ ஆப்ஷன் ஏ phenol, B liquor ammonia, C water molecule and D is the hydrogen chloride. ஸோ ஹைட்ரஜன் குளோரைடில் ஹைட்ரஜன் பாண்டு கண்டிப்பாக இருக்காது, பிகாஸ் இட் இஸ் அ அயானிக் மாலிகுல். Then 17th question, the geometry of NH4 plus ion is. ஸோ இதுக்கு என்ன பேசிக்னு சொன்னால் நம்ம வேலன்ஸில் ஆட் பண்ணணும். நம்முடைய வேலன்ஸை ஆட் பண்ணிவிட்டு சார்ஜ் இருந்தால் அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும்.
இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சர் டோட்டல் வேல்யூ வந்து பிலோ 8 ஆச்சுன்னா டிவைட் பை 2, அதுவே மோர் தென் 8 ஆச்சுன்னா பை 8. இப்போ வரக்கூடிய ஆன்சர் பொறுத்தவரையும் 2ஆக இருந்துச்சுன்னா இட் இஸ் எஸ்பி ஹைப்ரிடைசேஷன். எஸ்பின்னு சொல்லுவோம். 2ஆக இருந்தால் எஸ்பி, அப்போ அதனுடைய லீனியர் ஷேப்பு. கடைசி ஆன்சர் 3ஆக வந்துச்சுன்னா sp2 ஹைப்ரிடைசேஷன். இட் இஸ் ட்ரைகோனல் பிளேனார். வரக்கூடிய ஆன்சர் வந்து 4ஆக இருந்துச்சுன்னா டெட்ராஹீட்ரல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன். அதுவே ஆன்சர் 4ஆக இருந்து dsp2 அப்படி இருந்துச்சுன்னா ஹைப்ரிடைசேஷன், அது ஸ்கொயர் பிளேனார் அப்படி சொல்லுவோம் நம்ம. லாஸ்ட் ஆன்சர் 5ஆக வந்துச்சுன்னா அது sp3d ஹைப்ரிடைசேஷன். அதோடைய ஷேப் பொறுத்தவரையும் ட்ரைகோனல் பை பிரமிடல் ஷேப்பு. ஸோ கடைசி ஆன்சர் 6ஆக வந்துச்சுன்னா sp3d2 ஹைப்ரிடைசேஷன், ஷேப் பொறுத்தவரையும் ஆக்டாஹீட்ரல். அது 7ஆக வந்துச்சுன்னு சொன்னால் sp3d3 ஹைப்ரிடைசேஷன், அதுக்கான ஷேப்பு பென்டாகோனல் பை பிரமிடல் ஷேப். ஸோ இந்த மாலிகுலில் NH4 ப்ளஸ் நைட்ரஜன் அதனுடைய வேலன்சி 5, ஹைட்ரஜன் வந்து 4. ஸோ டோட்டலாக 5 + 4 9. சார்ஜ் வந்து +1ன்றதில் மைனஸ் பண்ணிடணும் 1, அப்போ 9 - 1 we get 8. அப்போ 8ன்னு சொன்னால் டிவைட் பை 2, therefore we get 4. ஸோ லாஸ்ட் ஆன்சர் 4ன்னு வருது. ஸோ 4 ஆச்சுன்னா அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் sp3. ஸோ sp3 ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஷேப்னு சொன்னால் டெட்ராஹீட்ரல். அப்போ 17th ஆப்ஷன் ஏ. நம்ம இப்படி தான் வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக போகணும். நம்ம பிளைண்டாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணால் தப்பாயிரும். ஓகேங்களா? தென் 18th கொஷின், த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ். ஸோ இங்கே சல்ஃபருக்கு வேலன்சி 6, ஆக்சிஜனுக்குமே 6 தான். அப்போ 6 + 12 18. ஸோ 18 சொன்னால் இட் இஸ் மோர் தென் 8, therefore டிவைட் பை 8. ஸோ 8 சொன்னால் வரக்கூடிய ஆன்சர் கோஷன்ட் வந்து 2ன்னு கிடைக்கும், ரிமைண்டர் 2 வரும். ஸோ ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா அகெயின் பை 2. அப்போ கோஷன்ட் 2 ரிமைண்டர் பை 2 போட்டுன்னு சொன்னால் we get ஆன்சர் 3 கிடைக்கும். ஸோ 3ன்னு சொன்னால் அது sp2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ sp2 வந்துச்சுன்னா என்ன ஷேப்னா ட்ரைகோனல் பிளேனார். ஸோ இங்கே நம்ம ஷேப் கேட்கல. அப்போ 18th ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி sp2. 19th கொஷின், in which of the following compounds of bonding has very high melting point. ஸோ எதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னால், ஸோ எந்த பாண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ which one is a most strong bond அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ ionic bond is the strongest bond compare than covalent or hydrogen bond or coordinate bond. So option A is the correct answer. 20. Which one of the following is most stable? So lithium fluoride is the most stable molecule. So option A is the correct answer. Thank you friends.